அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை புழல் அடுத்த காவங்கரையில் இரும்பு ராட் விழுந்து சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். நூலிலையில் அவரது தந்தை உயிர் பிழைத்திருக்கிறார். இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புழல் அடுத்த காவங்கரையில் கிரேனில் இருந்து இரும்பு ராட் விழுந்து சிறுவன் உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவரது தந்தை நூலிலையில் உயிர் தப்பியிருக்கிறார். கிரேனில் இருந்த ரோப் அறுந்து இரும்பு தகடு கீழே விழுந்து அவரது தந்தை நூலிலையில் உயிர் தப்பிய நிலையில் சிறுவன் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை புழல் அடுத்த காவங்கரையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருநாவுக்கரசு வழங்க கேட்கலாம். திருநாவுக்கரசு, இந்த சம்பவம் குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. காலை வணக்கம் கௌதமி. புழல் அருகே பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் போது ஜேசிபி இயந்திரத்தின் பெல்ட் அருந்து ராட்சச இரும்பு தகடு விழுந்ததில் 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னை புழல் அடுத்த காவங்கரை கண்ணப்பசாமி நகர் சேர்ந்தவர் விக்னேஷ். மென்பொருள் நிறுவன ஊழியரான விக்னேஷின் 3 வயது மகன் ஷாருக் ஈஸ்வரன் சனிக்கிழமை மாலை விக்னேஷ் தனது 3 வயது மகனை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு பேக்கரிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்ப முற்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாதாள சாக்கடை திட்டப்பணிகளுக்கான ராட்சச தொட்டி மற்றும் ராட்சச குழாய் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கிரேன் மூலம் ராட்சச இரும்பு தகடு புதைப்பதற்கு பணி நடைபெற்ற பொழுது எதிர்பாராத விதமாக கிரேனில் இருந்து ரோப் அருந்து ராட்சச இரும்பு தகடு கீழே விழுந்தது. அப்போது அவ்வழியாக வந்த தந்தை மகன் இருவர் மீது விழுந்ததில் விக்னேஷ் நூலிலையில் உயிர் தப்பிய நிலையில் 3 வயது சிறுவன் ஷாருக் ஈஸ்வரன் வயிற்று பகுதியில் ராட்சச இரும்பு தகடு விழுந்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள சிறுவன் ஷாருக் ஈஸ்வரன் மாதாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். அதிக அளவு ரத்தப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகள் உள்ள நிலையில் தொடர்ந்து ரத்தம் ஏற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நள்ளிரவில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்த புழல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதாள சாக்கடை பணியில் போது 3 வயது சிறுவன் மீது ராட்சச இரும்பு தகடு விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருநாவுக்கரசு.